ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கூட இருந்து நம்மை நடத்துகிறார். கடந்த நாட்களிலும் தேவன் தாமே கூட இருந்து சபை ஊழியங்களை எல்லாம் ஆசீர்வதித்தார். கடந்து போன எவ்விடத்திலும் கூட இருந்து கர்த்தர் பாதுகாத்து சுகபத்திரமாய் திரும்ப கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். தொடர்ந்து எல்லாம் ஊழியங்களுக்காக செபியுங்கள். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா நாட்களிலும் நல் வாக்குத்தத்தங்களை தருகிற தேவன். எரேமியா 33 அதிகாரம் 6வது வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் இந்த புதிய மாதத்திலும் தம்முடைய பிள்ளைகளை எல்லா வகையிலும் ஆசீர்வதிக்கிறவர். ஒரு நல்ல சௌக்கியமான வாழ்வை தருவார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நல்ல ஆரோக்கியத்தை தருவார். குணமாக்குதல் நடைபெறும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாம் புதுப்பிக்கப்படும். அல்லேலூயா. சரீரங்களிலே உண்டாகிற அந்த தெய்வீக சுகம், சிந்தைகளில் ஏற்படுகிறதான இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த மாற்றங்கள், ஒரு புது மகிழ்ச்சி. ஏன்னா தேவனுடைய வாக்குத்தத்தம் தேவ பிள்ளைகளோடு கூட கடந்து வருகிற போது எரேமியா 33 பேசப்பட்டிருக்கிற காரியங்கள் எத்தனையோ போராட்டங்களுக்கு நடுவில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் செய்தவைகள். ஒரு பெரிய போராட்ட காலங்கள் பாபிலோனிய சிறையிருப்புகளுக்கூடாக கடந்து போகிற போது, பாபிலோனிய படையெடுப்பு, அதோடு கூட வருகிற போராட்டங்கள், அவைகளுக்கூடாக அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், அவர் பெரிய பயத்தோடு கூட தத்தளிப்போடு கூட என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி அவர்கள் பயந்து கொண்டு இருந்த போது தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் அவர்களை திரும்ப என்ன செய்வேன், புதுப்பிப்பேன். தேவன் பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே சகலவற்றையும் அவர் என்ன செய்கிறாரோ புதுப்பிப்பார். இந்த வாக்குத்தத்தம் வருகிற போது ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய பலவீனங்கள், சுகவீனங்கள், வியாதிகள், குறைவுகள், சிறையிருப்புகள், அடிமைத்தனம், இழந்து போனவைகள், அப்படியே பின்னால் நீங்கள் வாசிட்டே வந்தீங்கன்னா எல்லாமே வாக்குத்தத்தம் தான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஒன்றிலே ஆரம்பிக்கிற போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒன்றன் பின் ஒன்றாய் தேவன் மகிமையான வாக்குத்தத்தங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிறதை பார்க்கிறோம். ஒன்றே ஒன்று வாக்குத்தத்தங்களை விசுவாசிங்க. தேவனுடைய வார்த்தை என்ன செய்யுங்க, நம்புங்க. கர்த்தர் என்ன செய்வாரா, சிறையிருப்பை திருப்புவார். கர்த்தருக்கு மகிமையாக ஒரு பரிபூரண சுகம், சௌக்கியம் ஒவ்வொருடைய வாழ்விலும் உண்டாகும். தேவனுடைய எதிர்பார்ப்பு அதுதான். ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்களேன், எல்லா வகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஆகையினால பாருங்க, ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுகிறது. வாசியுங்கள், எரேமியா 33:8-9. அவர்கள் எனக்கு விரோதமாய் பாவம் செய்த அவருடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து துரோகம் பண்ணின எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை மன்னிப்பார். அல்லேலூயா. எல்லா அக்கிரமங்களை மன்னிப்பார். அல்லேலூயா. எல்லா துரோகங்களை மன்னிப்பார். நமக்கு தோணும், எங்கப்பா சார், நான் என்ன அவருக்கு துரோகம் பண்ணேன், நான் என்ன அவருக்கு துரோகம் பண்ண. கர்த்தருக்கு மகிமை சொல்றார். எல்லா அக்கிரமங்கள் கர்த்தர் பாருங்க, நம்முடைய வாழ்வில் எல்லா பகுதிகளிலும் தேவன் விரும்புகிறது, என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டுமானால் அவருடைய தப்பிதங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், குற்றங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அக்கிரமங்கள் மன்னிக்கப்படணும். பாருங்க, சங்கீதம் 38:3 சொல்லுகிறது, அவைகள் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த வார்த்தை எழுதுகிறது, உமது கோபத்தினால். பாருங்க, எப்போ சுகம் இல்லை, எப்போ பலன் இல்லை, எப்போ ஆரோக்கியம் இல்லைன்னு சொன்னா தேவனுடைய கோபம் ஒரு மனிதன் மேலே வருகிற போது,
ஆண்டவர் எப்ப கோபப்படுகிறார்? துரோகம் பண்ணுகிற போது அவர் கோபம் வருது. அக்கிரமம் பண்ணும் போதெல்லாம் கோபம் வருது. ஆனாலும் என்ன செய்கிறதை பாருங்க, சொல்லுகிறான், உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு சௌக்கியம் தருவேன், உன் பாவத்தை மன்னிப்பேன். அல்லேலூயா. அக்கிரமங்களை மன்னிப்பார். தேவ கோபம் ஆறி போகும். தேவனுடைய கோபம் பாருங்க, தேவ பிள்ளைகளிடத்தில் என்ன செய்யுமா? மாறி போகும். ஒவ்வொரு நாளும் நீங்க எரேமியா 30:17 வாசிக்கிற போது அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, தேவன் தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்கிறது இல்லையா, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி. பாருங்களேன், வியாதிகள் நிமித்தம், பலவீனங்கள் நிமித்தம் தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் மாறி போகும், உன்னை திருப்பி கொண்டு வருவேன். அல்லேலூயா. பூர்வ நிலையில இருந்தது போல கர்த்தர் என்ன செய்வாரா? எரேமியா அப்படித்தான் சொல்லுகிறார், பூர்வ நிலையில் இருந்தது போல அவர்களை திரும்பவும் என்ன செய்வேன்? நான் கொண்டு வரும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் பாருங்க, கர்த்தருக்கு மகிமையாக அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் அவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்கிற போது. யாருக்கு ஆண்டவர் சொன்னார் இங்கே? அவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யார் அவர்கள் சொன்னா, தேவ சமூகத்தில் நேரம் எடுத்து உட்கார்ந்து ஜெபிக்கிற ஆட்கள். எரேமியா 33:3 அப்படித்தான் சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் வாழ்வில் என்ன செய்வேன்? பாருங்க, இங்கே சங்கீதம் 41:4 வாசிக்கிறோம். வாசிங்கள். கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று சொன்னேன். கர்த்தருக்கு மகிமை. சங்கீதம் 103 சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் என்ன செய்வாராம்? எல்லாம் மன்னிப்பார். தேவனிடத்திலிருந்து என்ன செய்யும்? ஒரு தெய்வீக சுகமும் பலனும் என்ன செய்யும்? நம்முடைய வாழ்விலே கடந்து வரும். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் சொன்னார், எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து. பாருங்க, நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், தேவனுக்கு விரோதமாக நாம் நடந்து போன வழி எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஏன்னா அவைகளின் நிமித்தம் சிறையிருப்பு. இங்கே எரேமியா 33 சொல்லுகிறது, ஜனங்கள் ஏன் சிறையிருப்புக்குள்ளாக, ஏன் அந்த யுத்தத்துக்குள்ளாய் கடந்து போனார்கள் சொன்னா, தேவன் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தா. எரேமியா அழுது 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறான், இப்படியெல்லாம் போகாதீங்க, இப்படியெல்லாம் செய்யாதீங்க. ஆனா ஜனங்க என்ன செய்யலையா? ஒன்னும் கேட்காது. பாருங்க, நீங்க 1000 சொன்னாலும் ஜனங்க என்ன செய்யாது? கேட்கல. அது இஷ்டத்துக்கு போய் கடைசியில சிறையிருப்பு, வேதனை, வலிகள், காயங்கள், இவைகளுக்கு கூட தேவன் மறுபடியும் சொல்லுகிறார், பரவாயில்ல, இந்த ஒரு விஷயம் கூட நான் உங்களை மன்னிக்கட்டும், அக்கிரமங்களை மன்னிக்கட்டும், நோய்களை நான் குணமாக்கட்டும், திரும்ப உன்னை நான் என்ன செய்யட்டும்? புதுப்பிக்கட்டும். பாருங்க, தெய்வீக குணமாக்குதல் தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு 3 வகையிலே கடந்து வருகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 6 சங்கீதம் 2-3 வசனங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 6 சங்கீதம் 2வது வசனம், என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது, கர்த்தாவே, எது வரைக்கும் இறங்காதிருப்பீர்? ஆண்டவருக்கு மகிமை. கவனிங்கள், இந்த 3 விதமான தேவைகளை இங்கே பேசுகிறான். சரீர பிரகாரமாய், அது மாத்திரமல்ல, சிந்தையிலே, ஆத்துமாவிலே சொல்லுகிறான், எனக்கு ஒரு விடுதலை தேவை. இவனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு சொன்னா, தேவன் என்னை குணமாக்க வேண்டும். எவைகளிலே குணமாக்க வேண்டும்? முதலாவது சொல்லுகிற போது the emotional healing. சிந்தையிலே, எண்ணங்களிலே, உணர்வுகளிலே எனக்கு ஒரு சுகம் தேவை. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் எப்படி இருக்கிறேன்னு சொன்னா, மிகவும் பலவீனப்பட்டு இருக்கிறேன். 2வது சொல்லுகிற போது சொல்லுகிறான், சரீர பிரகாரமாக எனக்கு ஒரு சுகம் தேவை, என் எலும்புகள் எல்லாம் நடுங்குகிறது. 3வது சொல்லுகிறான், இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங், ஆவிக்குரிய வகையில, ஆத்துமாவிலே எனக்கு என்ன தேவை? அந்த சுகம் தேவை. இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு எல்லா வகையிலும் ஆரோக்கியம் உண்டு பண்ணுவேன். ஒரு தெய்வீக சுகம் ஒரு மனிதனுக்குள்ளாக இந்த 3 நிலையிலும் என்ன செய்கிறதா? கடந்து வருகிறது சொல்லுகிறான். முதலாவது, அங்கே அவனுடைய எமோஷனல் ஹீலிங்,
உணர்ச்சிகள், உணர்வுகள் ஏற்படுகிறதான அவைகளின் நிமித்தம் ஏற்படுகிற காயங்கள் பல நேரங்களில் அவைகள் என்ன செய்கிறது? பெரும் மகிழ்ச்சியும் கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் எதை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம், அந்த உணர்வுகள். பாருங்க, ஒரு சூழல்கள், நாம் கடந்து போகிற சூழல்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா, நம்முடைய வாழ்விலே பல நேரங்களிலே மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. ஒரு நல்ல செய்தி கேட்கிற போது என்ன உண்டாகும்? சந்தோஷம். நீங்க அப்பாவை போறீங்கன்னா சந்தோஷம், மகிழ்ச்சி. கல்யாணம் ஆகாத ஒரு ஆளை பார்த்து அப்படி சொன்னா, என்னடா இப்படி இருக்கிறீங்க? அதாவது கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தைகள். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா போகிற இடங்கள், ஒரு எதிர்பார்த்த ஒரு வேலை, எதிர்பார்த்த சம்பளத்தோடு கிடச்சிட்டா என்ன உண்டாகும்? ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனால் அதே எதிர்மறையான விளைவுகள் உண்டாகிற போது, எதிர்மறையான சூழல்களுக்குள்ள போகிற போது அதனுடைய வலி, அதனுடைய காயங்கள் இருக்கு பாருங்க, அதை ஒருவரும் அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறான், இருதயம் எப்படி இருக்கிறதா? வேதனைப்படுகிறது. நம்முடைய முகத்துக்கு முன்னாலே என்னைக்கோ யாரோ பேசின வார்த்தைகள் இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய காயங்கள் என்ன செய்யல? ஆறவில்லை என்று சொல்லுகிறேன். சொன்னா அந்த இருதயத்தின் காயத்தை ஆற்றுகிறதுக்கு முதுகுக்கு பின்னாலே 1000 காரியங்களை பேசிவிட்டு போயிருக்கிறார்கள். அதெல்லாம் கேள்விப்படுகிற போது என்ன உண்டாகுதுன்னு சொன்னா, வலிகள், வேதனைகள். இந்த மனுஷனா இப்படி, இவங்களா இப்படி சொல்லிட்டாங்க, அதை நம்மால என்ன செய்ய முடியல? தாங்க முடிகிறதில்லை. உலகம் சொல்லுகிறது, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. ஏன்னா பேசின அந்த வார்த்தை, அந்த காயங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். இருதயத்தை காயங்களை ஆற்றுகிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தான் இருதயத்தை பார்க்கிறவர். நம்முடைய இருதயத்தின் வேதனைகள், இருதயத்திலே காணப்படுகிற சூழல்களை அறிந்திருக்கிற தேவன். பாருங்க, இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற, ஆண்டவரே நான் பலனற்று போயிருக்கிறேன். ஏன்னா அவன் கடந்து போயிருக்கிற சூழல் என்ன செய்திருக்குன்னு சொன்னா, அவனை பலவீனப்படுத்தி இருக்கு. சிந்தையிலே பலவீனப்பட்டு இருக்கிறான். சிந்தை பலவீனப்படுகிற போது முழு சரீரமும் என்ன செய்யும்? என்னால முடியல அப்படின்னு என்ன செய்யாது? பவுல் சொல்லுகிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால நான் எல்லாம் செய்வேன்னு சொன்னா அவன் எல்லாவற்றையும். அப்போ இங்க பாருங்களேன், இவனுடைய சூழல் என்ன, இந்த சூழல்கள் என்ன செய்கிறது? பல நேரங்களில் இந்த வார்த்தைகள் நம்ம அப்படியே முடக்குகிறது. சிந்தை எப்போ அங்க நம்முடைய வாழ்விலே பலவீனம் படுகிறது சொன்னா, வருகிற வார்த்தைகள், சூழல்கள் ஒரே வார்த்தைகள் தான், ஒரே காரியங்கள் தான். ஆனா அதை நீங்கள் எதிர்கொள்ளுகிற போது, என்னோடு கூட 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். 1 சாமுவேல் 28:19. ஒப்பு கொடுப்பார். கவனிங்கள், ஆண்டவர் பேசுகிறதான அந்த வார்த்தைகள். சவுலுக்கு இப்ப என்ன பிரச்சனை சொன்னா, யுத்தம் வந்திருக்கிறது. இந்த யுத்தத்திலே ஜெயிக்க முடியுமா? என்ன பண்ண முடியும்? ஒன்றும் தெரியல. சாமுவேல் இல்லை, யாரை போய் கேட்கலன்னு தெரியல. தேவன் இவனுக்கு பதில் சொல்லல, வேற வழி இல்லை. போய் என்ன செய்கிறதை பார்க்கிறோம், ஆட்களை தேடி போகிறான். காரியங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா, மாறி நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கே ஒரு வார்த்தை வருகிறது. அவன் வார்த்தை, அந்த கேட்ட வார்த்தை என்னன்னு சொன்னா, நாளைக்கு நீயும் குமாரர் எங்க இருப்பீங்க? வந்துருவீங்க, அங்க வந்துருவீங்க. நாளைக்கு எங்க வந்துருவேன்? இன்னைக்கு வரைக்கும் தான் நான் சொல்லுகிறான் யோபு, இன்றைக்கு ராத்திரிக்குள்ளே என்னை முடியடைய பண்ணுவேன். ஏன்னா அவனுக்கு அந்த பயம் இருக்கு, எண்ணங்கள் இருக்கு, இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ. இங்க டைரக்டா ஒரு வார்த்தை வருது, இன்னைக்கு வரைக்கும் தான் பூமியில உன் வாழ்க்கை, நாளைக்கு எங்க இருப்ப? இந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்திலே பராக்கிரமசாலியாக சவுல் என்ன செய்தான் போட்டிருக்கு தெரியுங்களா? அப்படியே குப்புற விழுறான். பலவீன ஆண்டு கொள்ளுகிறது. ஏன்னா அந்த வார்த்தை அவனுக்குள்ளாய் கடந்து வருகிற போது பயமும் திகிலும் அவனை என்ன செய்கிறது? ஆண்டு கொள்ளுக. ஏன்னா எங்கிருந்து வருகிற வார்த்தை, யாருக்கான வார்த்தைகள்? இதே வார்த்தை தான், கொஞ்சம் கூட குறையாத. லூக்கா 23:43 போடப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய். திருடன் எப்படி இருந்தானோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோத்திர ஆண்டவரே என்ன. ஏன்னா அவனுடைய வாழ்வு வேறொன்றாய் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே செய்தி தான், நாளைக்கு இந்த பூமியில நீ இருக்க மாட்டேன்னும் போது ஒருத்தன் மகிழ்ந்து இருக்கிறான், ஒருத்தன் என்ன செய்கிறான்? உடைந்து போகிறான். ஏன்னு சொன்னா, சூழல்கள் நம்மை ஆண்டு கொள்ளுகிற போது அநேக நேரங்களிலே உடைந்து போகிறோம். கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் என்ன செய்கிறது இல்லையா? சூழல்களுக்கு பயப்படுகிறது இல்லை.
ஏன்னா இவைகளை தாண்டி கிரியை செய்கிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமுண்டாட். பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தைகள் என்ன செய்கிறது சொன்னா நம்முடைய வாழ்வின் சூழல்களை அப்படியே ஸ்தம்பிக்க பண்ணுகிறது. போறோம், மெடிக்கல் டெஸ்ட் ரிப்போர்ட் வரணும், ரிப்போர்ட் வாங்க போகிறோம், ஒரே இடம் தான், ஒரே டெஸ்ட் பண்ற இடம் தான், ஒரே ஒரு வார்த்தை தான் வருகிறது, பாசிட்டிவ்னு வருகிறது. என்ன எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? எல்லா டெஸ்ட்டுக்கும் அப்படி சந்தோஷமா? கொரோனா டெஸ்ட்டுக்கு போனீங்கன்னா பாசிட்டிவ்னு வந்தா எப்படி இருக்கும்? அதோட முடிஞ்சது. பிரெக்னன்சி டெஸ்ட்டுக்கு போனா பாசிட்டிவ்னு வந்தா, ஏன்னா பாருங்களேன், ஒரே இடம் தான், ஒரே வார்த்தை தான், மெசேஜ் என்ன வருது? பாசிட்டிவ் தான். ஆனால் சூழல்கள் என்ன செய்கிறது? நம்மை உடைந்து போக பண்ணும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, நீ தேவனை நம்பி தேவனோடு கூட நடக்க முடியுமானால் எந்த சூழலையும் தாண்டி கர்த்தர் உன்னை வாழ வைப்பார். தேவன் பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் பலவீனமாயிருக்கிறேன். சிந்தைகளிலே பலவீனப்பட்டிருக்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாது. சங்கீதம் 147:3 சொல்லுகிறது, அவர் உன் இருதயங்களை குணமாக்குகிறவர். என்ன காயம் இருந்தாலும் கர்த்தருக்கு மகிமுண்டாட்டும். ஒரு நாளும் விசுவாசத்தோடு சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஏன்னா தேவ பிள்ளைகள் வாயிலிருந்து எப்போது எப்படி வரணும்னு சொன்னா, கர்த்தரின் சிந்தைகளை ஆண்டு கொண்டு இருக்கிறார். அந்த ஆளுகை என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறது. காயம் கட்டுகிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஒருத்தனை என்ன காயப்படுத்த முடியாது. பேசுறியா? 1000 பேசிட்டு போ, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். துப்புனால என்ன செய்வோம்? துடைத்து கொண்டு போகிறோம். இயேசுவை செய்ததை பார்க்கிறோம். அப்போ தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, நம்முடைய வாழ்விலே இந்த சிந்தைகளிலே தேவன் இன்றைக்கு என்ன கொடுக்க விரும்புகிறார்னா, ஒரு பெரிய சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். இருதயத்தில் இருக்கிற எல்லா காயங்களை எடுத்து போடுவார். தேவனை நம்பி ஓட இரக்கம் செய்வார். தேவனை சார்ந்து வாட அனுக்கிரகம் செய்வார். எப்பொழுதும் மகிழ்ந்திருப்பார். 2வது அவனுடைய ஜெபம் என்னன்னு சொன்னா, ஆண்டவரே என் எலும்பெல்லாம் நடுங்குது, சரீர பிரகமாய் பலவீனப்பட்டிருக்க சரீரத்துக்கு ஒரு சுகம் தேவை. வியாதியிலிருந்து விடுதலை தருகிற தேவன். கர்த்தருக்கு மகிமுண்டாட்டும். வியாதி வந்தா என்ன செய்யணும்? அப்படிதான் என்ன செய்யும்? எல்லாம் பலவீனம் அடைகிறது. பாருங்க, இங்க ஒரு வார்த்தை வருகிறது. 2 ராஜாக்கள் 20:5 வசனத்திலிருந்து பார்க்கிறோம். எசேக்கியாவுக்கு ஒரு வார்த்தை வருகிறது. அவனுடைய வியாதியின் நிமித்தம் அவன் என்ன செய்வானா? மரித்து போவான் என்று சொல்லப்பட்டது. வியாதி ஒரு மனிதனை என்ன செய்கிறது சொன்னா, கொல்ல பார்க்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவனுடைய வாழ்வை முடக்க பார்க்கிறது. தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருக்கு சித்தம் இல்லாம தலையிலிருந்து ஒரு முடியும் விடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அதிசயங்களை செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். எசேக்கியாவுக்கு அந்த வார்த்தை வந்த மாத்திரத்திலே முற்றிலும் உடைந்து போகிறான், அழுகிறான் தேவ சமூகத்திலே. ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறான். ஆண்டவர் சொன்னார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்குவேன். சரீர பிரகாரமான சுகமாக்குதல் உண்டாகும்படியாய் இந்த வார்த்தை சொல்லுகிறது. அத்திப்பழ அடையை கொண்டு வந்து என்ன செய்தார்களா? அந்த பிளவையின் மேல் பற்று போட்ட போது கர்த்தர் ஆச்சரியமாய் அவனை உயிர்ப்பிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் அதே தேவன் தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 9:33-34 சொல்லுகிறது, 38 வருஷமாய் திமிர்வாதக்காரனாக கட்டிலின் மேல் கிடந்த ஒரு மனுஷனுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் வந்தது. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், எந்திரி, உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள்னு சொன்னா, உடனே அவன் என்ன செய்தானா? எழுந்திருந்தான். 38 வருஷ திமிர்வாதத்தை நொடி பொழுதிலே தேவன் குணமாக்க முடியுமானா? உங்க வியாதி எவ்வளவு பெருசா இருக்கட்டும், விசுவாசிங்க, கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்துல எல்லா வியாதிகளை வேறறுப்பார். குறைவுகள் மாறி போகும். அற்புதங்கள் நடக்கிறதை உங்க சரீரங்களிலே பார்ப்பீர்கள். உங்கள் வியாதியின் மேலே கிறிஸ்துவின் ஆளுகை இறங்கி வருகிறதை காண்பீர்கள். ஆச்சரியமாய் நடக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இங்கே எசேக்கியாவினுடைய வாழ்வில் அதை செய்கிறார். ஒவ்வொரு நாளும் பாருங்க, நம்முடைய வாழ்விலும் ஒன்னே ஒண்ணுதான் ஜெபம். அவன் சொல்றான், ஆண்டவரே எலும்பெல்லாம் நடுங்குதுன்னும் போது கர்த்தர் அவன் என்ன செய்தாரா? குணமாக்குகிறான். அதே சங்கீதம் 6 நம்ம வாசிக்கிற போது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே ஆத்துமா என்ன செய்கிறது? தோய்ந்து போயிட்டது.
என்னோடு கூட ஒரு வசனத்தை வாசிங்கள். யோபுவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம். யோபு 19. பாருங்க, யோபு பிரேத்திரமாக அவர்களுக்கு பதில் சொல்லுகிறான். நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். யோபுவே அப்படியே வார்த்தைகளினால் என்ன செய்கிறாராம்? நொறுக்குகிறார்கள். அத்தனை பேச்சு அவனுக்கு விரோதமா என்ன செய்யப்பட்டது? அத்தனை வார்த்தைகள் பேசப்படுகிறது. யோபு 30:15-16 வாசிக்கிறோம். யோபு 30ஆம் அதிகாரம் 15. பாருங்க, சொல்லுகிறான், பயங்கரங்கள் என்மேல் திரும்பி வருகிறது, அவைகள் காற்றை போல என் ஆத்துமாவை பின்தொடர்கிறது, என் சுக வாழ்வு ஒரு மேகத்தை போல கடந்து போகிறது. ஆகையால் இப்பொழுது என் ஆத்துமா என்னில் முறிந்து சொல்றான். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. ஆத்துமா என்ன செஞ்சுட்டுதான்? முறிந்து போகிறது. ஏன்னா பேசுற ஆட்கள் எல்லாம், மனைவி பேசுறா, இதெல்லாம் ஒரு பழப்பா, பேசாம செத்துப்போன்னு சொல்லுகிற போது நண்பர்கள், சிநேகிதர்கள், நம்பினவர்கள் எல்லாம் பேசும்போது சொல்லுகிறான், என் ஆத்துமா என்ன செய்கிறது? முறிந்து போகிறது, உடைந்து போகிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது, யோபு புத்தகத்திலே நீங்கள் 33:28 வாசிக்கிற போது, என் ஆத்துமா படுகுழியில் இறங்காதபடி அவர் அதை ரட்சிப்பார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா ஆத்துமாவை சத்துரு எவ்வளவுதான் நெருக்கினாலும், சத்துரு எவ்வளவுதான் அதை ஒடுக்கினாலும், சத்துரு எவ்வளவுதான் அதை உடைத்து போட்டாலும், தேவன் என்ன செய்வாரா? அந்த ஆத்துமா படுகுழியில் இறங்காதபடி அதை திரும்ப மீட்டு கொண்டு வருவார். ஏன்னா தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார், சர்வாங்க சுகத்தை தருவார். அது ஆவியில் ஆகட்டும், ஆத்துமாவில் ஆகட்டும், சரீரத்தில் ஆகட்டும், சிந்தையில் ஆகட்டும், பூரண சுகம் உண்டாகும். தாவீது பாருங்க, இதே சங்கீதத்தில் வாசிக்கிறோம் 4வது வசனம், சங்கீதம் 6:4. திரும்பும் கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும். பாருங்க, ஒரே ஒரு ஜெபம் தான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன். இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஆனாலும் ஆண்டவரை என்ன செய்யும்? திரும்பி வாங்க, என்ன செய்யும்? குணமா. ஜெபம் பாருங்க, நம்முடைய வாழ்விலே அநேக அற்புதங்களை கொண்டு வரும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே கூடி ஜெபிக்கிற போது ஆண்டவர் அநேக அற்புதங்களை வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வார்த்தைகள். நேற்று உபாச கூட்டத்திலும் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் அத்தனை பலமாய் அசைவாடினார். அவ்வளோ பெரிய உணர்வுகள். கர்த்தருக்கு மகிமை. ஏன்னு சொன்னா தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற போது அந்த ஜெப நேரங்கள் இருக்கு பாருங்க, கர்த்தராலே நமக்கு ஆசீர்வாதமாய் தரப்படுகிற நேரம். ஒவ்வொரு நாளும் பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் 3 விதமான குணமாக்குதலை தருவார். அப்போ இந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், சுகமாக்குதல் நம்முடைய வாழ்விலும் தேவை. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டாதே பெற்றுக்கொள்ளணும் சொன்னா வேதம் சில காரியங்களை நமக்கு காண்பிக்கிறது. என்னோடு கூட மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 53வது வசனத்திலிருந்து 56 வரை. மார்க் 6ஆம் அதிகாரம். வந்தபோது பாருங்க, அவர்கள் படவிலிருந்து இறங்கின உடனே, நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை சொல்லுகிறது, அதுக்கு அடுத்த 2 வசனங்கள்ல கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்தார். வியாதிகளை குணமாக்கினார், பலவீனமா இருந்தவன் சுகவே எல்லாரையும் ஆண்டவர் குணமாக்கினார். ஆனா இந்த முதல் வார்த்தை சொல்லுகிறது, அவர் வந்து இறங்கின போது அந்த ஜனங்கள் அவரை அறிந்தார்கள். இன்னைக்கு அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா வேதம் என்ன எதிர்பார்க்கு சொன்னா, முதலாவது உன் தேவனை அறிந்து கொள். ஆண்டவர் யாருன்னு உனக்கு தெரியணும். ஓசியா சொல்லுகிறான், என் ஜனங்கள் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்பதை அறியாமல் இருந்தார்கள். அவனுக்கெல்லாம் தெரியலன்னு சொல்லுகிறான். எப்பிராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், எல்லாம் அவனுக்கு செஞ்சேன், ஆனா அவனுக்கு என்ன தெரியல? நான் அவரை குணமாக்குகிறவர் என்று அவன் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, முதலாவது உன் தேவனை அறிந்து கொள். ஆண்டவர் யாருன்னு தெரியணும். கர்த்தருக்கு மகிமை. என் தேவன் என்னை குணமாக்குகிறவர், எந்த சூழலிலும் குணமாக்குவார். என்னை குணமாக்கத்தான் அவர் என்ன செய்தாரா? எஸ்ஐ 53 எடுத்து வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை குணமாக்க அவர் நொறுக்கப்பட்டார், என்னை ஆசீர்வாதமாய் வைக்கதான் அவர் என்ன செய்தார்? தம்மையே ஒப்பு கொடுத்தார். அப்போ இந்த தேவனை உணர்ந்து கொள்ளுகிறப்போ
ரெண்டாவது, நீங்க மார்க் 3:9 சொல்லுகிறது, அவர் அநேகரை சொஸ்தமாக்கினார், நோயாளிகள் எல்லாரும் அதை அறிந்து. எதை அறிந்தார்களாம்? தேவன் செய்கிற அற்புதங்களை, அடையாளங்களை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் செய்தவைகளை, கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும், அவங்களுக்கு இதை செய்தார், இவங்களுக்கு இதை செய்தார், கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும், அவங்களுக்கெல்லாம் இதை செய்தார்னா எனக்கும் செய்வார். அல்லேலூயா. பாருங்க, இவங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, தேவன் அதிசயங்களை செய்கிறவைகளை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். லூக்கா 9:11 சொல்லுகிறது, ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். மூணாவது என்னன்னு சொன்னா, ஒன்னு தேவனை அறிந்து கொள், அவர் அற்புதங்களை செய்கிறவைகளை அறிந்து கொள், சாட்சிகளை கேட்டு தெரிந்து கொள். மூணாவது, அவர் இருக்கிற இடத்துக்கு நீ கடந்து வரணும். ஏன்னா ஜனங்கள் பாருங்க, இங்கே போடப்பட்டிருக்கிறது மார்க் 3:9, அவர் அநேகரை சொஸ்தமாக்கினதை ஜனங்கள் அறிந்து என்ன செய்தார்களா, அவரிடத்திலே நெருங்கி வந்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், அவரிடத்துக்கு வந்தார்கள். பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் அற்புதம் செய்யணும்னு சொன்னா இந்த 3 பிரமாணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தேவனை சரியாய் அறிந்து கொள், அவர் உன்னை குணமாக்குவார், எந்த சூழலிலும் குணமாக்குவார். மரித்து நாறிப்போன லாசருவை தேவன் உயிரோடு கூட எழுப்ப முடியுமானால், நல்லா இருக்கிறவன் சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறது எம்மாத்திரம். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்து அதற்காகவே பலியாயிருக்கு. ஒவ்வொரு நாளும் அதை உணர்ந்து கொள்ளணும். அநேகருடைய சாட்சிகளை கேட்கிறோம். கர்த்தர் எனக்கு இப்படி செய்தார்னு சொன்னா அதையும் நாம் விசுவாசிக்கிறோம். அவரை தேடி வருகிற போது, அவரை உணர்ந்து ஆண்டவருக்கு மகிமை. பாருங்க, இன்னைக்கு ஏன் போராட்டங்கள்? யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கிற போது அங்கே இப்படி போடப்பட்டிருக்கிறது, அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு. அவன் கேட்கிறான், அவர் யாரு, அவர் சொல்லி நான் கேட்கணுமான்னு சொன்னான். அவன் சொல்றான், எனக்கு அவரை நான் கர்த்தரை அறியேன். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், கர்த்தரை அறியேன்னு சொன்னான். அவன் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாய் எகிப்து தேசத்தை 10 வாதைகளினாலே தேவன் நிர்மூலமாக்கினான். ஏன்னா நீ தேவனை அறியாத வரையில உனக்கு என்ன இருக்குன்னு சொன்னா போராட்டங்கள், பாடுகள் தான். என்னோடு கூட தானியேல் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசியுங்கள். பாருங்க, அங்கே போடப்பட்டிருக்கிறது. தானியேல் 4:25, உன்னதமானவர் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரிலே கடந்து போகணும். 32வது வசனம். பாருங்க, அவர் என்ன செய்வார் என்பதை நீ உணர்ந்து கொள்ளுகிற வரைக்கும் அப்படிதான் இருப்ப. ஆடு மாடு மாதிரிதான் இருப்பேன், ஒன்றும் இல்லாம தான் இருப்பேன், போராடிட்டு தான் இருப்பேன்னு சொன்னா தேவனை அறிகிற அறிவு. தீர்க்கதரிசி சொல்லுகிறான், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். இங்கே சொல்லுகிற போது நீ தேவனை அறிகிற வரையிலும் ஆண்டவரை அறிந்து கொள், உணர்ந்து கொள், அவரை தேடி வா, நெருங்கி வா, அவர் இருக்கிற அவருடைய சமூகத்துக்கு வா. அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, இயேசு நன்மை செய்கிறவர், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராக இன்றைக்கு வரைக்கும் உலாவிக் கொண்டிருக்கு. அப்போ அவரிடத்திலே வருகிற போது, ஆண்டவரை உணர்ந்து கொள்ளுகிற போது, பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் யாருன்னு தெரியல, அவர் என்ன செய்வார்னு தெரியல. வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 29:5 வாசிக்கிற போது, அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளும்படி லட்சோபலட்சம் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் நடத்தினார். அந்த ஜனங்கள், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், தேவனை உணர்ந்து கொள்ளும்படி, அறிந்து கொள்ளும்படி, அவர் யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படி என்ன செய்தாரா? 40 வருஷம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 40 வருஷம் லட்சோபலட்சம் ஜனங்களை வனாந்தரத்திலே தேவன் நடத்த முடியுமானால் நம்மை நடத்துகிறது அவருக்கு எம்மாத்திரம். தேவனை உணர்ந்து கொள்ளுங்கள், தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். அவரிடத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணுமா? அவருடைய சமூகத்துக்கு வரணும். லூக்கா 5:17 அப்படி சொல்லுகிறது, அவர் அங்கே அமர்ந்திருந்தார்,
சகல ஜனங்களை குணமாக்கத்தக்கதான தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த இடத்துக்கு நாம் வருகிற போது கர்த்தர் என்ன செய்கிறாரா? ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா எல்லா வகையிலும் தேவன் இன்றைக்கு ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரே ஒரு மனுஷனை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வரைக்கும் நாகமானை குறித்து போடப்பட்டிருக்கிறது. நாகமான் சிந்தையிலே அவன் பலவீனப்பட்டு இருந்தான். அவனுடைய பாருங்க, அவன் எமோஷனல் ஹீலிங் அவனுக்கு தேவை. அது மாத்திரம் அல்ல, பிசிக்கல் ஹீலிங் அவனுக்கு தேவை. அவன் எப்படி இருந்தான்னு சொன்னா, வியாதிப்பட்டு இருந்தான், குஷ்டரோகியா இருந்தான். அவனுடைய எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாம் என்ன செய்தனா, இனி இது மாறாது, இனி இந்த வியாதி என்ன செய்யாது, அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் ஒரு நாள் வருகிறது, ஒரு செய்தி வருகிறது, எல்லாம் தலைகீழாய் மாறுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தீர்க்கதரிசியின் இடத்துல வருகிறான். தீர்க்கதரிசி சொல்லுகிறான், யோர்தானிலே போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அவன் முழுகி எழுந்த போது அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி. பாருங்க, இப்போ அவனுடைய அந்த எமோஷனல் ஹீலிங் தேவன் அவனுக்கு அதுவரையிலும் இருந்தது. இது குணமாகாது, இது மாறாது, இதை மாற்ற முடியாது என்கிற நிலைமை நொடிப்பொழுதிலே மாறி போகிறது. சிந்தையிலே இப்ப எப்படி மாறிட்டான்னு சொன்னா, என்னாலும் மற்றவர்களைப் போல என்ன செய்ய முடியும், ஒரு சுகமான வாழ்க்கை வாழ முடியும் என்பதை அறிந்து கொள்கிறான். சரீரத்திலே அற்புதத்தை பார்க்கிறான். அவன் மாம்சம் எப்படி இருக்கிறதா, ரண மாம்சம் மாறி ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல அவனுடைய மாம்சம் மாறுகிறது. இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் கடைசியா வசனம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசி கிட்ட வருகிறான். வெள்ளியும் பொண்ணோடு வந்து அவங்ககிட்ட அதெல்லாம் கொடுக்கும் போது அவன் ஒன்றையும் ஏற்றுக்கொள்ளாத போது நாகமன் ஒரே ஒரு சின்ன வேண்டுதல் செய்தான். எனக்கு தேவை ஒண்ணே ஒண்ணுதான், இந்த மண்ணிலிருந்து என்ன செய்யணும், 2 பொதி மண், கோவேரி கழுதைகள், 2 கோவேரி கழுதைகள் சுமக்கத்தக்கதாக பொதி மண்ணை கொடு. நான் ஊர்ல போய் என்ன செய்யணும், இஸ்ரவேலின் தேவனுக்கு பலிபீடம் கட்டணும், தேவனை ஆராதிக்கிறேன். அவன் சிந்தையிலே, எண்ணங்களிலே, ஆத்மாவிலிருந்து எல்லாம் முற்றிலும் மாறி போய் ஸ்பிரிச்சுவலா எப்படி மாறுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேலில் இருக்கிற தேவன் மாத்திரமே தேவன், அவரை மாத்திரமே நான் தொழுது கொள்வேன். அவருக்கு பலிபீடம் கூட என் வீட்டு மண்ணில் கட்ட மாட்டேன், நான் இந்த மண்ணிலே கட்டுவேன்னு சொல்லி அந்த மண்ணை சுமந்து கொண்டு போகிறான்னு சொன்னா, கர்த்தர் ஒரு மனிதனை குணமாக்குகிற போது எல்லா வகையிலும் குணமாக்குவார். இன்றைக்கு கர்த்தர் இந்த புதிய மாதத்துல நமக்கு அப்படித்தான் வாக்கு பண்ணிரு. ஒருவேளை உங்க பலவீனங்கள் சிந்தையிலே இருக்கலாம், சரீரத்திலே இருக்கலாம், ஆத்மாவிலே இருக்கலாம். ஒன்றே ஒன்றுதான் தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். விசுவாசிங்கள், தேவ சமூகத்திலே கூடி வாருங்கள். கர்த்தர் இந்த புதிய மாதம் முழுவதும் என்றைக்கு, எப்போ, யாரை கொண்டு என்ன அதிசயம் செய்வார்னு தெரியாது, ஆனா செய்வார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாட்களிலே செய்து நிறைவேற்றுவார்.